வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு மணி சார்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரும்போது சொல்லுவாங்க, படிப்பு வரலையா சினிமாவில் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த தொழிலுக்கு போகிறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்களை எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான் சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும்போது கல்வி இங்கே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி கல்வியில் நீங்கள் அறிவு மட்டும் இல்லாமல் உங்களோட பொது அறிவை வளர்த்து வர்றது, மற்றவங்க கூட எப்படி பழகிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னொன்று அவங்க ஆச்சரியமாக சொன்னது வந்து, நாங்களாம் ஊரில் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது, இங்கே வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், அதில் எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது, எனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல் கேர். இங்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, நாங்களாம் கிராமத்தில் இருந்தால் ஒரு அடிப்படை சுகாதார நிலையத்துக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு கம்பவுண்டர் மட்டும் இருப்பார், டாக்டர்ஸ் கூட வரமாட்டாங்க. ஆனால் இங்கே இருந்தேன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஒரு பையனுக்கு சர்ஜரி தேவைப்படும் போது சர்ஜரி இங்கே இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு. அப்போது நம்ம வந்து இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இங்கே குரு தான் வந்து அம்மாவாகவும் இருக்காங்க, சோறு போடுறாங்க, அப்பாவாகவும் இருந்து அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க, பொது அறிவை கொடுக்குறாங்க, கடைசியில் தெய்வமாகவும் இருந்து வாழ்க்கையும் மாற்றுறாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கேட்க அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அகரம்லையும் நான் பார்த்துருக்கேன். அவர் சங்கர் சார் அழகாக சொன்னார், வரும்போது இப்படி வருவான், போகும்போது இப்படி போவான்னு. அந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்காங்க, அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட சக்ஸஸை இங்கே வந்து பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல. நான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன் உங்களால தான், நான் சாதிச்சிருக்கேன் உங்களால தான் சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த நன்றி உணர்வை அவங்க இங்கே வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கூட விஷயம் தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும், அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இதை விட நீங்கள் வந்து வேறு என்ன பண்ண முடியும், இதை விட வேணால் அழகாக செய்ய முடியும். இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும், இன்னும் விரிவடையணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றவங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க அந்த அம்மா கடைசியில் பேசும்போது நம்ம அழுகாமல் இருக்க முடியல. நான் வந்து ஒரு நாளைக்கு 200 300 கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா? அந்த புள்ள வந்து அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம அடுத்தவங்களையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பார்க்குறேன். இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்கே எனக்கு கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். நீங்கள் இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்பவும் உங்களோட கனவுகள் நனவாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விஸ்வநாதன் சாருக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினாலே எவ்வளோ இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நீங்கள் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெரம்பெடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க, விவசாயத்துக்குள்ளே வந்துடாதான்னு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமுதாயத்தில் விவசாயிகள் நமக்கு வந்து போர் வீரர்கள் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க. அவங்கள வந்து நாம் மதிக்கணும், அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்குறது இல்லைங்கிற நிலைமை மாறி விவசாயியாக இருக்கானா நான் பொண்ணு கொடுக்க சாப்பாடு உணவு தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை இன்னும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நம்மள விவசாயிகள் தான். இன்றைக்கி விவசாயிகள்னால் 60 வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்குது. விவசாயிகள்னால் 60 வயசு தாண்டினவங்களில் யங்ஸ்டர்ஸும் விவசாயத்துக்கு வரணும். ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும். இங்கே விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படிங்கும்போது உழவன் ஃபவுண்டேஷன் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5லேருந்து 6 பேர், அது வந்து விவசாயம் மட்டும் இல்லை, அது வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் ஸோ விவசாயத்திற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ 2 லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அவங்க அது விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துகிட்டா ஒரு அனுமன் நதிங்கிற ஒரு நதியை அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த நதியை திரும்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு பங்கு, கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் உள்ள ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர்வாரன்றதில் இன்றைக்கி ஒரு 35 குளங்கள் நிரம்பி இருக்குது. ஸோ அப்படி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அரசாங்கம் கிடையாது, நம்ம வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கும் போது அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு இருக்கோம். பட் விவசாயத்தை பற்றி இங்கேயும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கருப்புசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.